இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் புதினா தக்காளி சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த சட்னிக்கு வெங்காயம் பூண்டு எதுவுமே சேர்க்கலாங்க. ரொம்ப ஒரு சிம்பிளான மெத்தடில் செஞ்சுருக்கிறேன். ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் கெட்டியாக துவையல் மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சாதத்துலையும் பிசைஞ்சு சாப்பிடலாம். இப்போ வாங்க இந்த புதினா சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சட்னி செய்கிறதுக்கு சாமான்கள் எல்லாம் வதக்கிக்கலாம். அதுக்காக முதல்ல ஒரு 1.5 to 2 டீஸ்பூன் எண்ணெய் சட்டியில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் உளுத்தம் பருப்பு நல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உருட்டு உளுத்தம் பருப்பு எடுத்துருக்கிறேன். தோல் இருக்கிறது தோல் இல்லாதது நீங்கள் எது வேணால் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதோடைய ஒரு சின்ன கட்டி பெருங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். பொடி பெருங்காயம் நீங்கள் கடைசியாக கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த போட்டிருக்க உளுத்தம் பருப்பு அதே மாதிரி பெருங்காயம் நல்லா பொரிஞ்சு செவந்து வரட்டும். இப்போ போட்டிருக்கிற உளுத்தம் பருப்பு அதே மாதிரி பெருங்காயம் நல்லா பொரிஞ்சு செவந்திருக்கு பாருங்கள். இந்த டைம் நம்ம இதில் எண்ணெயை வடிச்சிட்டு வெறும் பருப்பை மட்டும் ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். பார்த்தீங்கனாலே தெரியும் பொன் முருகலாக ஒரே மாதிரி வறுத்துருக்கணும். இதை எடுத்து வச்சுருங்க. இப்போ அடுத்ததாக இதே எண்ணெயிலே மற்ற சாமான்கள் வதக்கிக்கலாம். இதில் முதல்ல சேர்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா வரமிளகா. பாதி காரத்துக்கு வரமிளகா பாதி காரத்துக்கு பச்சை மிளகா சேர்க்க போகிறோம். முதல்ல ஒரு 7 வரமிளகாவும் கூடவே நல்ல ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியும் சேர்த்துருக்குறேன். மிளகாய் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மிளகாயில் காரம் இல்லைங்க, அதனால தான் அதிகமாக சேர்த்துருக்குறேன். மிளகாயோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி அளவுகளை நீங்கள் கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க எவ்வளோ காரம் வேணுமோ. இப்போ இது எல்லாமே நல்லா ஓரளவு செவந்து பொரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ இந்த எண்ணெயிலேருந்து எல்லாத்தையும் வடித்து எடுத்து வச்சுருங்க. இப்போ அடுத்ததாக இதில் பச்சை மிளகாவும் ஒரு 6 பச்சை மிளகா சேர்த்துருக்குறேன். திரும்பவும் சொல்கிறேங்க, காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கோங்க. இப்போ நான் செஞ்சுருக்கிற சட்னி என்னோடய அளவுக்குன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப காரமெல்லாம் இல்லை, மைல்டாக தான் அரைச்சிருக்கிறேன். இப்போ இதை இந்த மாதிரி உடச்சி போட்டிங்கன்னா அதாவது பொரியிறப்ப வெடிக்கும். அதனால தான் இந்த மாதிரி உடச்சோ கீரியோ போட்டு நல்லா வெளிர் நிறமாக இந்த மாதிரி ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக இதில் தக்காளி சேர்த்துக்க போகிறோம். தக்காளியை பொறுத்த வரைக்கும் நாட்டு தக்காளியாக மீடியம் சைஸில் 2 தக்காளி, அதாவது எந்த ஒரு புளிப்பு தக்காளியாக இருந்தாலும் 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. இதுவே நீங்கள் பெங்களூர் தக்காளியாக இருந்துச்சு அப்படின்னா 3 சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். கூடவே இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு 3/4 டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு சேர்த்துருக்கிறேன். நான் ஒரு 3/4 வாசி தாங்க உப்பு சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு நல்ல உப்பு வேணும்னா 1 டீஸ்பூன் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி நல்லா குழஞ்சி இந்த அளவுக்கு வெந்தால் போதும். ரொம்ப மசியணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி வெந்ததுக்கு அப்புறமா இதில் புதினா சேர்த்துக்க போகிறோம். புதினாவோட அளவுன்னு பார்த்திங்கன்னா 2 கட்டு புதினா. உங்கள் கைப்பிடியால் ஒரு 2 to 3 கைப்பிடி அள்ளி போட்டுக்கோங்க, சரியாக இருக்கும். இந்த புதினாவோடையே ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலையும் சேர்த்துக்கோங்க. 2 போடுறப்ப நல்லாயிருக்கும். இல்லாத பட்சத்தில் வெறும் புதினா மட்டும் போட்டாலுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் மல்லி விதை கூட சேர்த்துக்கோங்க இதுக்கு பதிலாக. இப்போ இந்த புதினா மல்லி நல்லா சுருண்டு வர மாதிரி வதக்கிக்கலாம். இது வதங்கிக்கிட்டே இருக்கப்பே கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. நிறம் நமக்கு சட்னி கலர் பார்க்க நல்லா டெம்டிங்காக இருக்கும், அதுக்காக தான் சேர்த்துருக்குறேன். இப்போ இது நல்லா சுருண்டு தண்ணியே இல்லாமல் வற்றி வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி தண்ணியெல்லாம் வற்றிருச்சு. இந்த மாதிரி இருக்கிறப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி நல்லா ஆற வச்சுடுங்க. ஆறுனதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம். இப்போ சட்னி அரைக்கிறதுக்கு ஒரு சின்ன மிக்சி ஜாரில் முதல்ல வறுத்த சாமான்கள் இருக்கு இல்லையா, உளுத்தம் பருப்பு மிளகாய் புளி இதை மட்டும் சேர்த்துக்கோங்க. மித்ததை நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தண்ணிலாம் ஊற்ற வேண்டாம், முதல்ல குறப்பாக பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ நல்லா இந்த அளவுக்கு பொடிச்சதுக்கப்புறமா வதக்கின சாமான்களில் சேர்த்துக்கோங்க. இது சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாகவே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு நான் கொஞ்சம் கெட்டியாக தாங்க அரைச்சிருக்கிறேன். மிக்சி ஜார்லேயும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சிட்டிங்கன்னா சாதத்துலேயும் பிசைஞ்சு சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். இப்போ இதை தாளிக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா நல்லெண்ணெயில் கடுகு உளுத்தம் பருப்பு 2 வரமிளகா கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு பொரிய விட்டு சேர்த்துற வேண்டியதாங்க. நல்ல ஒரு சூப்பரான புதினா சட்னி ரெடி ஆகிடுச்சு. கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். இதே மாதிரி அளவுகளோட இந்த சட்னியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.